விளம்பரங்களுக்கு இது ஒரு வேலையா செஞ்சோம்னு வச்சுக்கலேன், அதோட அர்த்தம் தப்பா முடிஞ்சிடும். அதனால உள்ள இருக்கிற அந்த ஒளியோட தொடர்பு ஏற்படுத்தி அந்த ஆன்மாவோடு நமக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்துறது. எப்படி இறைவனுக்கு நமக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்துறோமோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு நமக்கு ஒரு இணைப்பு தேவைப்படுது. நமக்கு அறிவு இருக்கு, மனம் இருக்கு, இந்த ரெண்டால தான் செயல்படுறோம். மனம் போன போக்கில் செயல்படுறோம், இல்ல அறிவு சொல்றது கேட்கிறோம். ஆனா ஆன்மா சொல்றபடி செயல்படுறதுன்னு ஒரு இடம் இருக்கு. ஆன்மாவை அணுகி ஆன்மாவின் உதவி கொண்டு ஆன்மாங்கிற அற்புதமான அந்த இறை சக்தியை கொண்டு வாழ்க்கையை எப்படி வெற்றி கொள்வதுங்கிறத பத்திலாம் இன்னும் வர்ற எபிசோட்ல அது ரொம்ப டீடைலா நம்ம அதை பத்தி பேசலாம். கண்டிப்பா சார், நம்ம வியூவர்ஸ் எல்லாம் இப்பவே ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க நம்ம வர எபிசோட்ஸ்க்காக. சார், பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் ஹோலி ரிலிக்ஸா இருக்கு நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம ஹோலி ரிலிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா அது எங்க சார் இருக்கு? ஆசிரமத்திலோட இந்த பிளே கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. அது எப்படி கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் ஒரு 9 to 11 2 hours தான் திறந்துருக்கும். அது அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பகவான் பயன்படுத்தின டேபிள், சேர், டைப்ரைட்டிங் மிஷின், அவர் கல்கத்தாவிலேருந்து வரும்போது கொண்டு வந்த ட்ரங்க் பெட்டி, அவர் முகம் பார்க்குற கண்ணாடி, சீப்பு, அவருடைய நகம், முடி, இன்னும் அவர் வந்தடைந்த நிறைய பொருள்கள்லாம் அவர் சேகரித்து வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் சம்பக்லால் தான். அதே மாதிரி அன்னையினுடைய புடவைகள், கவுனு, அவங்கள வந்தடைந்த புனித பொருட்கள், பேனா, அவங்க வாசித்த ஆர்கான் மியூசிக், அதுக்கான ஸ்டூலு, இப்படி ஏராளமான புனித பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய எல்லாவற்றையும் ஒரு அறையில் வச்சுருக்காங்க. இது சண்டே மட்டும் லீவு, அதோட ஆசிரம தர்ஷன் டேவில் லீவாக இருக்கும். மற்ற நாளில் காலையில் 9 to 11 2 hour திறந்துருக்கும். அது எல்லாரும் பாண்டிச்சேரி போனால் பார்க்க வேண்டிய ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு அந்த சமாதி அட்மாஸ்பியர் நம்ம மேலே அப்படியே பரவும். ஏன்னா அவங்களுடைய புனித பொருள்கள் அவ்வளோ பவர் இருக்குது. அதை புதுச்சேரிக்கு போகிறவங்க யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரணும். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே. வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட லைஃப் ஹிஸ்டரியில இருந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிட்டு வரீங்க சார். நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிக்க. அது ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கு, பட் 1-2 நான் சொல்றேன். கண்டிப்பா. குறிப்பா அரவிந்தருடைய பர்த்லேருந்து பார்த்தோம்னா அவர் பாண்டிச்சேரிக்கு வர்ற வரைக்கும் ஏன் நிறம் தான். ஏன் நிறம்னா மாநிறம், மாநிறம்னா கருப்பு, கருப்புனா கிருஷ்ணர் கலர், அதனால ஏன் நேரம் தான் இருந்தாரு. நாளாக நாளாக அவர் ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய யோகத்துல தனிமையில அவரு நோக்கி தவம் மேற்கொள்ள ஆரம்பிச்ச பிறகு உங்க கலரே மிஞ்சிட்டாரு. அவர் அப்படியே பொன்னொழியில ஆயிட்டாரு. பிரமாதமா அந்த லைட் கலர், அதாவது என்ன சொல்றேன், மஞ்சள் சாண்டல் எல்லாம் கிடையாது, பொன்னொழி. ஒரு கருத்த நிறம் உள்ளவர் அவர் ஒரு பொன்னொழியா மாற முடியும்னா அதுக்கு அந்த யோக மார்க்கத்துல அவ்வளவு பெரிய சீக்ரெட் இருக்கு. இது சாவித்திரி படிச்சா நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதனால நானும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் நம்ம வின் டிவி நேயர்களுக்கு ஒரு சாட்சியா உங்களை விட நான் கலரா, பகவான் கலரா நான் வருவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா யோக சக்தியை நிரம்பியுள்ள நூல்களை படித்தால் பகவானுக்கு ஏற்பட்ட அதே வெண்மறை தோற்றம் நமக்கும் வரும். நானும் பொன்னொழியா மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை.
சார் அதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நம்ம எபிசோட்லயும் மதரோட சிறப்பு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வரீங்க சார். சோ இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அன்னையை பற்றி சொல்லணும்னாலும் 1000 விஷயங்கள் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா பகவான் அரவிந்தர் பிறந்ததும் வியாழக்கிழமை தான், அன்னை அவதரித்ததும் வியாழக்கிழமை தான். இந்த 2 மகா யோகிகளும் ஒரே நாளில் பிறந்ததுனால வியாழக்கிழமைக்கே ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதனால தான் எவ்ரி தேர்ஸ்டே மட்டும் நாங்கள் பகவான் அன்னைக்கு மேல் சாத்திய வஸ்திரத்தை வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டே வர்றது காரணம். அன்னையினுடைய மகத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சாதகர்கள் வந்து அன்னைக்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்கவுங்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்வுகள் கேட்பாங்க. ஒரு பக்தருக்கு வந்து கொலை குற்றத்தில் சம்மந்தப்படுத்தி அவர் சிக்க வச்சுட்டாங்க. ஆனால் அந்த கொலை வந்து அவர் செய்யலை. ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்காக மதர்கிட்ட போய் ரீசன் கேட்குறாங்க. அப்போது மதர் என்ன சொல்கிறாங்க, அவருடைய ஃபோட்டோவை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தோன்னே சொல்கிறாங்க, இவர் முற்பிறவியில் ஒருவரை கொலை செய்ததால் இந்த பிறவியில் அது லைஃப் ரெஸ்பான்ஸாக மாறி செய்யாத குற்றத்துக்கு தண்டனை போல் வருகிறது. ஆனால் இவர் கொலை செய்து உண்மை, ஆனால் அது முற்பிறவில் செய்திருக்கிறார், அதனால் இந்த தண்டனையை அவர் அனுபவித்து தான் ஆகணும்னு மதர் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த முற்பிறவில் செய்திருந்தாலும் கூட இந்த தவறுக்கு பிராயசித்தமாக அன்னையின் முறையில் அவர் அந்த கர்மத்தை கரைக்கிற பிரார்த்தனை மேற்கொண்டால் இந்த பிறவியில் அவருக்கு கொலை குற்றம் இருந்தாலும் அவர் நிரபராதின்னு விடுதலையாக முடியும்னு அன்னை வரம் கொடுத்தாங்க. இந்த பிறவியில் நாம் செய்கிற பல தவறுகள் ஒன்று பதிவாகுது வாழ்க்கையில். கண்டிப்பா அது பின்னாடி விளைவுகளை தரும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம துணிச்சலாக அசட்டு தைரியத்தில் செஞ்சுட்டு பின்னாடி வயதான காலங்களில் முடியாத காலங்களில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அந்த துடுக்குத்தனத்தை தவிர்க்கணும். வாழ்க்கை நம்மளை கண்காணிக்கிறதுனால கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து அன்னை அன்பர்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி வந்து அன்னை அன்பர்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்காது. சோ நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் ரொம்ப தெளிவா அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கி சொல்றீங்க சார். சோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ உங்க பிஸியான ஹவர்ஸ்ல உங்க மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அன்னை அன்பர்களுக்காக பல விஷயம் வந்து எங்களுக்காக ப்ரோக்ராம்ல சொல்றீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்ன நேயர்களே, நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பத்தி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு வரோம். ஸோ வின் டிவி வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நீங்க நம்ம லைஃப் லாங் ஐயோ இந்த பிரச்சனையிலேயே இருக்கணுமா, நமக்கு ஒரு விடியலே இல்லையா நினைச்சு நீங்க ஃபீலே பண்ண வேண்டாங்க. ஸ்கிரீன்ல ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் வர நம்பர்ல நீங்க எனி டைம் கால் பண்ணி நீங்க ஸ்ரீ அன்னை அடிகள் கிட்ட வந்து உங்க பிரச்சனையை சொல்லி அவர் உங்க பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வுங்கிறத கண்டிப்பா சொல்லுவாரு. உங்க வாழ்க்கை க்ஷணத்துக்குள்ள பெரிய லெவல்ல நீங்க போய் இனிமே பிரச்சனையே இல்லாம நீங்களும் மத்தவங்க மாதிரி இல்ல மத்தவங்களை விடவே நல்லா வாழறதுக்கான வந்து ஒரு அரிய சான்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சி வழியா உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற சாத்னா. நன்றி, வணக்கம். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே. வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே.